ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் கொந்தளிப்பும் பெருங்காற்றும் குடும்பம் உடைந்து போய் விடுமோ என்கிற நிலைமையும் யாரால் வருகிறது? சாபங்களும் பாவங்களும் உங்கள் குடும்பத்தை சூறையாட காரணம் நீங்கள் தானா? உங்கள் குடும்பத்தில் யோனா யார்? ஒரு யோனாவால் முழு கப்பலிலும் போராட்டம் வந்தது. கப்பலே உடையும் நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு கடலிலே உண்டாயிற்று. கப்பலில் இருந்த அனைவரும் தங்கள் தேவனை நோக்கி கதறினார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையை கேளாமல் பயணம் செய்த யோனாவோ அயர்ந்த நித்திரை பண்ணினான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் வந்த கொந்தளிப்புகள், சண்டைகள் அடங்க வேண்டுமானால் உங்களுக்குள் இருக்கும் யோனாவின் குணாதிசயத்தை உங்களை விட்டு அகற்றி போடுங்கள். அது விபச்சார எண்ணமோ, இச்சைகளை தூண்டும் சுவாபமோ, திருட்டு சுவாபமோ, கீழ்ப்படியாமையோ எதுவாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகிய கடலில் தூக்கி போடுங்கள். மனஸ்தாபப்பட்டு பாவங்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவண்டை திரும்பி வாருங்கள். உங்கள் பாவத்தின் நிமித்தம் ஒன்றுமறியாத உங்கள் குடும்பம் ஏன் தத்தளிக்க வேண்டும்? புது சிருஷ்டியாய் மாற தீர்மானம் செய்யுங்கள். அப்பொழுது குடும்பத்தில் கொந்தளிப்பு அடங்கி சமாதானம் ஏற்படும், தெய்வீக ஆசீர்வாதம் பெருகும். ஒரு யோனாவினால் எல்லோருக்கும் நஷ்டம், அதே நேரம் யோசேப்பின் வாழ்க்கையால் எல்லோருக்கும் ஆசீர்வாதம். அவனுடைய சகோதரர்கள் அவனை குழியிலே போட்டார்கள், அடிமையாக விட்டார்கள். அவனுடைய பொறுமையையும் பாவத்துக்கு விலக்கி தன்னை காத்து கொண்டதாலும் கர்த்தர் அவனோடு இருந்ததால் எகிப்திலே அதிகாரியாக உயர்த்தப்பட்டு பஞ்ச காலத்தில் தன் குடும்பத்தாரை தேசத்தையும் பாதுகாத்த யோசேப்பு கனிதரின் செடியாய் விளங்கினார். தேவ பிள்ளையே, நாம் யார்? யோனாவா, யோசேப்பா? பழைய பாவ மனிதனை களைந்து கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் வாழ்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக உமது வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை கைக்கொண்டு எங்களை உமது வெளிச்சத்தில் ஆராய்ந்து பாவக்கரைகளை அறிக்கை செய்து விட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்ட மக்களாக புது சிருஷ்டியாய் வாழ எங்களுக்கு இரக்கம் செய்துள்ள ஜெபிக்கிறோம். அப்பா, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் உமது பார்வைக்கு உண்மை உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, கற்புள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாக, கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் வாழ ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலும் ஆலோசனையும் தந்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அண்டை வீட்டுக்காரர்களால், உறவினர்களால் நெருக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற, கண்ணீர் வடிக்கிற, கலைந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர்தாமே வழக்காடி அவர்களை மீட்டு ஆத்மா ரட்சிக்கப்படவும் அவர்கள் ஆறுதல் பெற்றிடவும் உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தங்களது வாழ்வில் சந்தித்த இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகளினாலே மனம் தளர்ந்து போயுள்ள குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்கள் ஆத்மாவிலே பலன் தந்து காத்துக்கொள்ளவும், தைரியப்படுத்தவும், பலனடையவும், பரிசுத்தப்படவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் சுகமாயிரு என்ற வாக்கின்படி உம்மை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து அவர்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாக ஆசீர்வாதமாய் வாழ தேவன் அனுகிரகம் தந்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், சத்துருவின் கண்ணிகளுக்கு விலக்கி காக்கப்படவும், வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணவும், வாகனம் ஓட்டுகிறவர்கள் பாதுகாப்பாய் ஞானமாய் வாகனங்களை ஓட்டவும், பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைன் சூதாட்டங்களில் தங்கள் பணத்தை இழந்து குடும்பத்தை நிர்கதியாக்குகிற நிலை மாறவும், வாலிபர்கள் சமூக வலைத்தள பாவங்களில் சிக்கிவிடாதபடி கர்த்தருடைய பலத்த கரம் இடைபடவும், மக்களை சீரழிவுக்கு கொண்டு செல்லக்கூடிய செயலிகள் முழக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண தகுதி அடைந்த பிள்ளைகளுக்கு கர்த்தரின் அநாதி திட்டத்தின்படி ஏற்ற துணையை தந்தள்ளி திருமணம் கைகூடியற செய்திடவும், பல ஆண்டுகளாக குழந்தைக்காய் காத்திருக்கும் குடும்பங்களுக்கு உதவி செய்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன்தாமே அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாக மாறச் செய்து அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாற பண்ணி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் உள்ள சமாதான குலைச்சல்கள் நீங்கி பிரிந்திருக்கும் குடும்பங்கள் சேர்ந்து வாழவும், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, சகோதரிகளுக்கிடையே உள்ள விரிசல்கள் சரி செய்யப்படவும், தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்யவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படாமல் மாந்திரீக ஆலோசனையில் அடிமைப்பட்டுள்ள மக்கள் விடுதலை பெறவும்,
இயேசுவின் பலத்த கரத்தால் மீட்கப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல பலவீனங்களோடும் வியாதியோடும் வாழுகிற ஒவ்வொருவரையும் தேவரீர் உங்கள் தழும்புகளால் குணப்படுத்திடவும், எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் சமாதானமாக ஐக்கியத்தோடு அன்பாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மிஷினரிகள் ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், உழைக்கும் பிழைக்கும் கொடுக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிய நன்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.